என்னைக்கா தப்பு பண்ணிருக்கீங்களா? என்ன கேட்டீங்க? நீங்க என்னைக்காச்சும் தப்பு பண்ணிருக்கீங்களா? அதான் கல்யாணம் பண்ணிட்டேன். யார் மனசையாச்சும் புண்படுத்திட்டு இப்படி பண்ணிட்டோமேன்னு நினைச்சு என்னைக்காச்சும் வருத்தப்பட்டிருக்கீங்களா? சார், புண்படுத்துறத டெய்லி பண்ணிட்டு இருக்கோமே. அதுக்காக உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுத்துருக்கீங்களா? மாவு பாலெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சுமா. அவர் கூட தான் வந்தேன். உனக்கு தான் தெரியுமா, ஆஸ் யூஷுவல் பிஸியாக எங்கேயோ இருக்காரு. உங்களுக்காக தான் எல்லாம் பண்ணுறேன்னு வேற ஒரு டயலாக் சொல்லுவார் கேட்டா. அப்ப நீங்க உங்களை மன்னிச்சிட்டீங்கல்ல, அதே சார் மற்றவங்க உங்களை புண்படுத்தினா மன்னிக்க மாட்டேங்க. எங்கேயோ படிச்சது நம்மளுக்கெல்லாம் இருக்க மிகப்பெரிய கிஃப்ட் மறதி. எதை வேணா மறந்துடுவோம், எல்லாத்தையும் மறந்துடுவோம். மற்றவங்களை நம்ம துன்படுத்தினதை மறந்துடுவோம், ஆனா நம்மளை மன்னிச்சிடும். அதே சார் ரிவர்ஸை ட்ரை பண்ணக்கூடாது. நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரே விஷயம் டைம். அந்த டைம் ஒண்ணுதான் நம்மளோட கடைசி வரைக்கும் வரும். இன்ஃபேக்ட் சாகர வரைக்கும் நம்ம கூட வரும். ஏமா என்னை பத்தி நான் நினைக்கவே கூடாதா? தப்பா? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி 3 மணி நேரம் எனக்காக வெயிட் பண்ணியிருக்காரு. இப்போ 3 நிமிஷம் இல்லைன்னு சொல்றாரு. என்னம்மா பேசணும்? எதை பத்திமா பேச சொல்ற? படிப்பை பாதியில விட்டு 18 வயசுல இவர் கல்யாணம் பண்ணனே அதை பத்தி பேச சொல்றியா? இல்ல 19 வயசுல நீங்க எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல விஷ்ணுவை பெத்து போட்டுனே அதை பத்தி பேச சொல்றியா? முடியலம்மா என்னால. அந்த வெயிட்டர் பாவம்மா. ஒரு கப் காஃபிமா. நான் பண்ண கூத்து நீ பார்த்திருக்கணும். கோவமா வருது. யார் மேலன்னு தெரியல. இங்க எல்லாருமே ஒரு 2 ஹைஸ்கூல்ல மாட்டிட்டு தடுமாறுறாங்க சார். ஐடென்டிஃபிகேஷன் இல்ல ஐசோலேஷன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்றோம், அவங்க கிடைக்கிறதுக்காக போராடுறோம். ஆனா அவங்க கிடைச்சப்புறம் நம்மளை நாமளே அவங்கள்ட்ட தனிமைப்படுத்திக்கிறோம். காதலுங்கிறது ஒரு ஆதங்கம், அதை காப்பாத்திக்கிறதுக்கு அதை விட பெரிய ஆதங்கம். தப்பு பண்ணாங்கன்னா மன்னிச்சிருங்க, 1000 முறை மன்னி. ஒருத்தரை விட்டு பிரிஞ்சு வாழ்றது வாழ்க்கை இல்லை, அது ஒரு மகாபெரிய கோலத்தம். அவங்களோட நம்ம இருக்கணும். அவங்க நம்ம மேல டிபெண்டா இருக்காங்கிறதுக்காக இல்ல, அவங்க நம்மளுக்கு வேணும், அவங்க நம்மளோட இருந்தா நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா போராடுங்க. பேசணும்னு கூட்டு வந்தீங்க, பேசல. ஒரு கஸ்டமரை காப்பாத்திக்கிறதுக்காக உங்க கம்பெனிக்காக எவ்வளவு போராடுறீங்க. அந்த கம்பெனி என்ன உங்களுக்கு காசு தான் கொடுக்கும். உங்க காதலுக்காக அதுல ஒரு பாதி ஒரு கப் டீ தானா? நல்லா யோசிச்சு பாருங்க சார். அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், தன் வாழ்க்கை என்ன ஆச்சோங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். உங்க சந்தோஷத்துக்குள்ள அவங்க சந்தோஷத்தை தேட சொன்னா அது எப்படி சார் நியாயம்? சார், எந்த பொண்ணுக்குமே கல்யாணத்துக்கு முன்னாடி 1000 கனவு இருக்கும். காலைல எந்திரிச்சோன்னே நம்மளுக்கு சமைச்சு போடணும், நம்ம துணியை துவைக்கணும்னு எந்த பொண்ணும் கனவு காண்றது இல்லை. கூடவே இருக்கிறதுக்கு பதிலா நான் டிவோர்ஸ் ஃபைல் பண்றேன், அவ்வளவுதான். கல்யாணம் ஆச்சு, குழந்தை இருக்கு. விஷ்ணு 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 வேண்டாமா? இந்த நரகத்துல என்னால இருக்க முடியாது. ப்ளீஸ் விட்டுடேன், இதை பத்தி பேச வேண்டாம். போய் சொல்லுங்க அவங்கள்ட்ட, உங்களுக்கு அவங்கள எவ்வளவு பிடிக்கும்னு சொல்லுங்க. அதுக்கப்புறமா அவங்க பிரிஞ்சு போகணும்னு சொன்னாங்கன்னா போராடுங்க சார், போராடுங்க. ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அப்புறமா கால் பண்றேம்மா ப்ளீஸ்.